Hello 11th students. So 11th chemistry second midterm exam காண்டி ஃபார்முலா ஷீட் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்கப்பா. ஸோ ஆல்ரெடி நம்ம மேக்ஸுக்கான டாப் 25 to 3 மார்க் அண்ட் டாப் 25 5 மார்க் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஃபார்முலா ஷீட்டுக்கான பிடிஎஃப் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே நான் பின் பண்ணி வைக்கிறேன், அதையும் நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலா ஷீட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. ஏன்னா இது வந்து ஹேண்ட் ரிட்டனா இருக்கா, ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். நம்மளுடைய கம்பல்சரி கொஸ்டின்லையும் கேட்க போற கொஸ்டின்ஸாவும் இந்த சாப்டர் 9ல இருந்து ப்ராப்ளம்ஸ் இருக்க போது. ஸோ அதனால இந்த சாப்டர் 9ல இருக்க எல்லா ஃபார்முலாஸையுமே நீங்க ஒரு வாட்டி பார்த்துட்டு அண்ட் ப்ராப்ளம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஷீட் பாருங்க. ஸோ ஃபார்முலா ஷீட்ல இருக்க ஃபார்முலாஸ் படிங்க, அப்புறம் கொஸ்டின் பாருங்க, புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின், புக் இன்சைட்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் ப்ராப்ளம்ஸ் பாருங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்ல எந்த ஃபார்முலாக்கு எந்த கொஸ்டினுக்கு எந்த ஃபார்முலான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சம் சால்வ் பண்ணா ஈஸியா உங்களுக்கு ஆன்சர் வரும். அண்ட் ப்ராப்ளம் போடுறப்போ ப்ராப்ளம் லாஸ்ட்ல ஆன்சர் பக்கத்துல யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட்டுக்கு 1 மார்க்ல இருந்து 1/2 மார்க் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ யூனிட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. ஆல் தி பெஸ்ட்.